ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போகுது. இதற்காக அனுதாபம் பெறுகிற வேலையைத்தான் அவர் செய்கிறார். வன்முறைக்கு பதில் வன்முறையும் அல்ல. வன்முறையை தூண்டுகிற விஎஸ் பாபு தேர்தல் ஆணையம் கைது செய்து விசாரணை. 2 சமூக விரோதிகள் சண்டை போட்டுக்கிட்டான். கண்ணாடி பாட்டில் எடுத்து லாஜிலிருந்து அடிச்சுக்கிட்டான். அது கூட்டத்தில் வந்து விழுது. திமுக சோடா பாட்டில் அடி தான் ஃபேமஸ். கூட்டமே சேர முடியாம பண்ணிடுவான். திமுகவும் பிறவி கோழைகள் தான். போலீஸை வச்சு அடிக்கிறது, குண்டர்களை வச்சு ஏவறது. அவன் வேற வேலைக்கு போயிடுவான். தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகள் பூராவே வளர்த்து விட்டதே இந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர். பீஸ் கோயிலுக்கு முதல்ல எத்தனை கோடி பணம் போச்சுன்னு அதை முதல்ல விசாரிக்கும். பீஸ் கோயிலுக்கு ஏன் திமுக அமைச்சர் மீது இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யவிடவில்லை? இது பீஸ் கோயிலுக்கு போகலையா இல்ல போன கணக்கு தெரியுமா? திமுக 5 ஆண்டு காலம் 5 லட்சம் கோடி ரூபாயை தெரியும். 5 லட்சம் கோடி கடனை ஏதாவது வேலை நடந்திருக்கா தெரியுது? வணக்கங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை கூட்டம் நேற்றைக்கு முதல் நடந்தது. வில்லிவாக்கத்தில் நடக்கலை. அது லேட்டானது, காவல்துறை பாதுகாப்பு ஒத்துழைப்பு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அங்கே நடக்கலை, ரத்தும் பண்ணாங்க. இப்போ சரியான அளவில் பர்மிஷன் கேட்கலன்னு சொல்லி ரத்தும் பண்ணிட்டாங்க. இப்போ இதனால் நேற்று ஆதவ அர்ஜுனா ஒரு கூட்டத்தில், பரப்புரை கூட்டத்தில் பேசுகிறாரு. வடசென்னை பக்கத்திலே பேசுகிறாரு. திடீர்னு அங்கேருந்து ஒரு பாட்டில் வந்து பெண்களை நோக்கி வீசப்படுது. இது உடனே ஸ்டாலின் சார், இது உங்களுடைய சதி, நாங்கள் திருப்பி அடித்தா தாங்க மாட்டேன்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, அழுகிறாரு. ரொம்ப ஆக்ரோஷம் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. என்ன நடந்துச்சு? அந்த பாட்டில் விட்டு அடிஞ்சவங்க திமுககாரவங்களா? என்ன நடந்தது சார்? ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்பதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. என்ன காரணம்னா, இப்பொழுது மாற்று கட்சி வேட்பாளர், திமுக வேட்பாளர் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்தி. ஆமாம். இந்த கார்த்தியும் ஆதவ அர்ஜுனாவும் நெருங்கிய நண்பர்கள். ஓ. ஆதவ அர்ஜுனா, கார்த்தி, சபரீசன் 3 பேரும் ஷாப்பிங் போவதற்கு லண்டனுக்கு போகக்கூடிய ஆட்கள். இவர்கள் குடும்ப பெண்கள். கடைவீதி என்றாலே அவர்களுக்கு சிங்கப்பூர் தான். நம்ம வீட்டு பெண்கள் ரங்கநாதன் ஸ்டோர் அங்கே தான் விலை கம்மியாக கிடைக்கும், டி நகர் அங்கே தான் போவாங்க. இப்படி 3 பேரும் பலாயிரம் கோடிகள் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள். நீங்கள் அண்ணா நகர் மோகன் மகன் கார்த்திக்கு ரெட் பிரிக்ஸ், சிவப்பு செங்கல் வில்லா, 40,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். எல்லா நிலங்களும் மிரட்டி வாங்கப்படுகிறது. ஏர்போர்ட்டே இல்லை. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 200 ஏக்கர் நிலம் மணப்பாக்கத்தில் 200 ஏக்கர். இந்த 200 ஏக்கர் நிலங்களும், அதாவது எம்ஜிஆருடைய நிலங்கள் கூட இவரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடியால் அதிமுக கவுன்சிலர் காமராஜ். பல கொலைகள் நடந்திருக்கு. இந்த அதிகாரிகள், கலெக்டர், எஸ்பி, ரெவன்யூ, தாசில்தார், ஆர்டிஓ யாருமே அங்கே உள்ளே போக முடியாது. அப்படியே ஒரு துண்டாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு நேர் பின்னாடி அந்த இடத்துல ரெட் பிரிக்ஸ் வில்லா, ஒரு பண்ணை வீடு கட்டி விற்க போகிறாங்க. அதனுடைய டோட்டல் எஸ்டிமேட் 40,000 கோடி. நிலம் கொடுக்காதவன் மிரட்டப்படுகிறான். வழி இல்லை, வழி அடைச்சிருக்கு. அங்கே 500 பேர் மக்கள் இருக்கான். அவ்வளோ பேர் இப்போ காலி பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடணும். இவ்வளோ பெரிய பிக் ஷாட் இந்த கார்த்தி. அவர் தான் வில்லிவாக்கம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர். இவர் சபரீசனுடைய குடும்ப நண்பர். இதெல்லாம் பார்த்த பிறகு ஆதவ அர்ஜுனா என்னை தொகுதி மாற்றுங்கிறார் விஜய்கிட்ட. விஜய் சொல்றாரு, நீ அவரை ஏற்று ஜெயிச்சு வா போ. இதுதான் இப்போ அந்த தொகுதி பூரா ஒரு வாக்குச்சீட்டுக்கு 5,000 ரூபா இப்போ விலை பேசியாச்சு. ஓ. யாரு? இந்த 40,000 ரூபா ரெட் பிரிக்ஸ் சபரீசனுடைய கூட்டாளி கார்த்தி. விஜய் கூட சொல்றார், பணமே கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, ஒருத்தர் பணமே கொடுக்கல. இது எப்படி ஜெயிக்க முடியுமா? விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நீ பணம் கொடுத்தீங்கன்னா திமுக காரனே பணத்தை வாங்குவான், திமுகவை வீடியோ எடுப்பான். விஜயுடைய வேட்பாளர் பணம் கொடுத்து லஞ்சா லாவணியம் ஊழல் பெரிய பரபரப்பு செய்தியாக போகும். அவர்கள் கொடுப்பதை நம்மளால் எடுக்க முடியாது. அவர்கள்
தேர்ந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் திமுக, அதிமுக, திமுக பணம் கொடுப்பதை மறைந்திருந்து படம் எடுக்க முடியாது. ஆனால் நீ பணம் கொடுத்தீன்னா பெரிய செய்தியாக இப்படியாக அவரை கடுமையான கட்டுப்பாட்டுகள் போட்ட பிறகு அவருக்கு வில்லிவாக்கம் அமைச்சரவை அமைக்கிற பொழுது தனக்கு இடமில்லாமல் போயிருமே. விஜய் வெற்றி பெற்று புஷியெல்லாம் அமைச்சராகிற பொழுது தனக்கு மந்திரி சபையில் இடமில்லாமல் இங்கே தோல்வி அடைந்து இந்த கட்சியை உருவாக்கியது நான், கூட்டம் போட்டது நான், இவ்வளவு கட்சி மூளையே நான் தான். கரூரில் சுப்ரீம் கோர்ட் வழக்கு போட்டது நான், டெல்லிக்கு போனது நான், போராடியது நான், புரட்சி செய்தது நான், கடைசியாக வில்லிவாக்கத்தில் தோற்க போவதும் நான் தான். இந்த கோபம் 2 சமூக விரோதிகள் சண்டை போட்டுக்கிட்டான். கண்ணாடி பாட்டில் எடுத்து லாட்ஜிலிருந்து அடிச்சுக்கிட்டான். அது கூட்டத்தில் வந்து விழுது. திமுக காரன் இல்லையா? திமுக காரன் வந்து ஆளுங்கட்சியை வச்சுட்டு சும்மா ஒரு செட்டு சோடா பாட்டில் பீங்கா கண்ணாடி உடைப்பான். திமுக சோடா பாட்டில் தான், திமுக சோடா பாட்டில் அடி தான் ஃபேமஸ்ஸு. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு கூட்டமே சேர முடியாமல் பண்ணிடுவான். குண்டு பாட்டில் இருக்கும், எனக்கு தெரிய ஒரு 30-40 வருஷம் முந்தி ஒரு பாட்டில் வீசுவான். அந்த பாட்டில் கீழே இன்னொரு பாட்டில் அடிப்பான், டமாறு வெடிக்கும். அடுத்து இன்னொரு பாட்டில் அடிப்பான், கூட்டம் செதறி ஓடும். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் அப்படி ஆளே இல்லை. இன்னைக்கு சபரீசனும் ஸ்டாலினும் உதயநிதி இன்பநிதி தான் போய் ஜோடா பாட்டில் அடிக்கணும். தியாகம் செய்வதற்கெல்லாம் இன்னைக்கு திமுகவில் ஆளே இல்லை. போராட்டத்துக்கு ஆள் இல்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு ஆள் இல்லை, உண்ணாவிரத்துக்கு ஆள் இல்லை. நீங்கள் எல்லாம் கோடி கோடியாக அடிப்பீங்க, நாங்கள் போய் ஜெயிலில் கிடக்கணுமா? கட்சி கொடி கட்டுறதுக்கே ஆள் இல்லை, தோரணம் கட்டுறதே கான்ட்ராக்ட். அன்னைக்கு கட்சிக்காரன் கட்டுனா போஸ்டர் ஒட்டுனா, இன்றைக்கெல்லாம் ஆளே இல்லை. சோடா பாட்டில் அடிக்கிறதுக்கெல்லாம் யார் இருக்க போகிறேன்? அப்படிலாம் ஆளே இல்லை, எல்லாம் கான்ட்ராக்ட். இன்னைக்கு கோஷம் போட்டு நீங்கள் நம்ம தாம்பரம் ராஜாக்கா சத்தம் போட்டாங்கல்ல, 2 நாள் கழிச்சு போய் அவன் வேற கட்சி வேலை பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் கூலிப்படைகள். அரசியல் என்பது திமுக, அதிமுக, தாவேக எல்லாம் கூலிப்படைகள் தான். இல்லை, இதை வந்து ஸ்டாலின் சார் நாங்கள் திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி யாதவ அர்ஜுனா பேசுகிறாரு. இல்லைங்க, அதாவது இது ஒரு அரசியல், மலிவான அரசியல். ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான்னா, பெரியார் மீது செருப்பு வீசுகிறான். பெரியார் என்ன பண்ணார், ஏன்டா ஒரு செருப்பை தானே வீசிருக்கு, இன்னொன்று எங்கடா, நான் எப்படிடா இந்த செருப்பை ஒரு செருப்பு வச்சு நான் என்ன பண்ணுறது, இன்னொன்று வீச எங்கே இப்படி கேட்டார். அதான் கேள்வி பதில் அனுப்பும் போது ஒருத்தர் முட்டாள்னு எழுதி அனுப்பியிருப்பான், யாரோ ஒருவர் கையெழுத்து போட்டிருக்காரு, கேள்வி எழுத மறந்துட்டாருன்னு சொல்லுவார் பெரியார். அப்போ இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் ஒத்தைக்கொத்த வர்றையா, பாக்ஸிங் பண்ணுவோமா, அதனால் ஒரு ஜிம் மாஸ்டர். அதனால் டக்குன்னு அவருக்கு அதுதான் வருது. அரசியல்வாதிக்கான அறிவு வேலை செய்யலை. ஒரு ஜிம் மாஸ்டர், குஸ்தி பைல்வான், ஒரு சண்டைக்காரர், அந்த மூளை தான் வேலை செய்யுது. இது அரசியலுக்கு கரையேற்றாது. அடுத்து VS பாபு, நான் இங்கேயே இருக்கேன் வா பார்க்கலாம், அவர் இதாயே அரசியல். உங்கள் வீரமெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? சிறையில் போட்டால் அதோட கட்சி விட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவீங்க. நீங்கள் சிறையில் போட்டால் எத்தனை நாள் நீங்கள் சிறையில் இருப்பீங்க? ஆதவ அர்ஜுனா, VS பாபு 2 பேரையும் கேட்குறேன். சிறையில் இருப்பீங்களா? 6 மாதம் இருப்பீங்களா? 1 வருஷம் இருப்பீங்களா? பொது வாழ்க்கையே வேண்டாம், இந்த நாடே வேண்டாம். அவர் இருக்கிற காசுக்கு நேரம் சுவிட்சர்லாந்து போய் செட்டில் ஆயிடுவார் ஆதவ அர்ஜுனா. யார்கிட்ட கதை விடுறீங்க? பூச்சுத்துறீங்க. பார்த்துக்கலாமா? ஒத்தை எத்தனை பேர் ஒத்தை பார்த்தேன். உன்னுடைய வரலாறு எங்களுக்கு தெரியாதா? திமுக ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுகவும் பிறவி கோழைகள் தான். போலீஸை வச்சு அடிக்கிறது, குண்டர்களை வச்சு ஏவுறது, அவன் வேறு வேலைக்கு போயிடுவான். தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகள் பூராவே வளர்த்து விட்டதே இந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர், MLA, MP தான் இந்த ரவுடிகளை பூரா வளர்த்து விட்டது. போலீஸை நீ ஒன்றும் செய்யாத, வேடிக்கை வந்து பார்த்துட்டு இதுதான். அப்போது இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற முடியாதுன்னு ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரிந்த பிறகு அனுதாபதம் தேடுவதற்கான முயற்சியை தவிர இதில் வன்முறைக்கு பதில் வன்முறை அல்ல, வன்முறைக்கு பதில் வன்முறையே அல்ல. நீங்கள் அவன் சமூக விரோதி 2 பேரும் போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டான், அவன் திமுகவும் அல்ல. நீங்கள் ஆளுநர் மாளிகையில் ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசினான்ல, ப்ரொஃபஷனல் ரவுடி, அவனுக்கு பாஜக சித்தாந்தம் தெரியுமா, இல்லை திமுக கொள்கை தெரியுமா? எப்போவும் சாராய கடையிலே படுத்து கிடப்பான்.
ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிச்சிட்டு அந்த குவார்ட்டர் பாட்டுக்குள்ளே கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி ஒரு திரியை வச்சு பாம் அதுக்கு பேர். ஏன்டா ஈரானில் போடுறதுக்கு என்னடா பேர் அதுக்கு பேர்? இது பாம்புனா அதுக்கு என்ன பேர்? இது பாமாமா. போலீஸ் விசாரணை, உளவுத்துறை, உள்துறை, வெளித்துறை. அட பாவிகளா, இதெல்லாம் காமெடி பேலுவோம். பாம் எங்கே இருக்குன்னு போய் பாருங்கடா, கடலுக்கு அந்த பக்கம் ஈழத்தில் போய் பாருங்க. சினிமா ஷூட்டிங்கை போல ஆடையரவு முகாம் 40,000 இராணுவ வீரர்கள் உயிருக்கு நடுங்கி வாஜ்பாய் காலில் வந்து விழுந்தாங்க. இதுதான்டா யுத்தம், இதுதான் பார், இதுதான் சண்டை. இவர்கள் கொத்தை கொத்த வர்றையா, ரெட்டைக்கு ரெட்டை. அப்போ அனுதாபம் பெறுவதற்கு அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு வில்லிவாக்கத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதற்காக அனுதாபம் பெறுகிற வேலையைத்தான் அவர் செய்கிறாரே தவிர இதில் எந்த விதமான வன்முறையும் இல்லை. வன்முறைக்கு பதில் வன்முறையும் அல்ல. வன்முறையை தூண்டுகிற ஆதவ அர்ஜுனா, விஎஸ் பாபு தேர்தல் ஆணையம் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும். அதே போல் நேற்று நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா விஜயோடைய ஆதரவு பிஜேபிக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு ராம்விலாஸ் அத்வாலே, நமக்கு தெரியும், ராமதாஸ் அத்வாலே நமக்கு தெரியும், தேசிய அரசியலில் ஒரு முக்கியமான நபர். அவர் சொல்கிறாரு, தொங்கு சட்டமன்றம் வந்தால் விஜய் வந்து என்டிஏக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய அலுவலகம் முக்கியமான தலைவர் சொல்கிறாரு. விஜய் அந்த கட்டத்தை நோக்கி தான் போவார். இல்லை, அங்கே தானே இருக்காரு. கட்டத்தை நோக்கி அப்புறம் போகிறாரு. முதல்ல அங்கே தானே இருக்காரு. என்டிஏ கூட்டணி தான் விஜயை இயக்குகிறது. ஏன் பாஜக பிடிச்சி பெனா வாங்க விலாசுங்களா, ஏன் அது பக்கம் திரும்பியே பார்க்குறது இல்லை? மக்களை பொறுத்த வரைக்கும் போய் நிற்கிறான் 7,000 பேர் 8,000 பேர் போய் நிற்கிறான். ஒரு 1000 செருப்பு கிடக்குது பார்த்தீங்களா? 642 கோடி ரூபா ஒரு சொத்து மதிப்பு. யாருக்கு கடன் கொடுத்தாரு? அம்மா, அப்பா, பொண்டாட்டி, புள்ள கடன் கொடுத்துருக்கு. அப்போ இதெல்லாமே ஒரு வேஷம். தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அரசியல் பயன்படுத்தப்படுகிறது. இதை தாண்டி இங்கே ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய மாவட்ட செயலாளர் அந்த தூத்துக்குடி சகோதரி அஜிதா ஆக்டோபஸ், அந்த அம்மா அக்னல் அஜிதா அக்னல், அந்த அம்மா எந்த பதிலும் இல்லையே, இறங்க காரை விட்டு இறங்கலையே. அந்த அம்மா இங்கே தூத்துக்குடியில் பூரா கொஞ்சம் வீரமாக இருப்பாங்க. அதுவும் மீனவ பெண்கள் இன்னும் வீரமாக இருப்பாங்க. அஜிதா சீட்டு கொடுத்துரு, விஜயோட நண்பருக்கு சீட்டு கொடுத்துரு. அப்போ அரசியல் என்பது நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்படுகிற பொருளாக மாறி. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் என்பது அங்கே ஒரு சந்தேகத்துக்குரிய இடமா மாறி போய் விட்டது. அதனால் அனுதாபம் தேடுவதற்கான முயற்சி தான் இப்போ அந்த பெண் நிறுவனம் எதிர் வாய்ஸ் ஆஃப் காமன், 2 பெரிய நிறுவனங்கள் தான். ஒரு அரசியல் செய்வதை இன்னொருவர் எதிர்ப்பது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். சரிங்க, இப்போ பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் இதுவரை இன்னும் வெளியிடவே இல்லை. இன்னும் மற்ற கட்சிகள்லாம் பரப்புரைகளுக்கு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து பாஜகவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனை நடக்குது? ஏன் இன்னும் வெளியே வராமல் இருக்குது? அதாவது அண்ணாமலை சட்டசபைக்குள்ள போகணுன்னு பாஜக விரும்புது. தமிழிசை சட்டசபைக்குள்ள போகணுன்னு இப்போ தமிழிசை விரும்புகிறாங்க. கேடி ராகவன், இப்படி பாஜகவுடைய தலைகள் பூரா, சக்கரவர்த்தி, இப்படி பல பேர் பாஜக சட்டமன்றத்துக்குள்ளே போனோம். அவர்கள் விரும்புகிற தொகுதி. இப்போ மயிலாப்பூர் நின்னா ஜெயிச்சிடலாம், டி நகர் நின்னா ஜெயிச்சிடலாம், வேளச்சேரி இதெல்லாம் பாஜகவுடைய கனவு தொகுதிகள். ஆனால் எடப்பாடி தரமாட்டேங்கிறாரு. இல்லை, இந்த 2 தொகுதியும் டி நகரும் வேளச்சேரியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை அவங்க பீட் பண்ண பகுதிகள். ஆமாம், அதிகமான வாக்குகள் பெற்ற பகுதிகள். ஆமாம். அப்போ இதெல்லாம் எடப்பாடி தரமாட்டேங்கிறாரு. அண்ணாமலை சட்டசபைகள் வருவதை எடப்பாடி விரும்பல. அண்ணாமலை சட்டசபைகள் வந்தாருன்னா அதிமுக அமைச்சர்கள் பூரா கப்பம் கட்டணும் அண்ணாமலைக்கு. அப்போ அள்ளி அதிமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3, இப்படி இப்போ ஃபைல்ஸ் 5 வரைக்கும் வந்துடும். திமுக ஃபைல்ஸ் 1லேருந்து போய் அண்ணாமலை அது வசூல் பண்ணுவதற்கு தான் பயன்பட்டது. அண்ணாமலை அறுவடை செய்வதற்கு தான் அது பயன்பட்டது. அதே போல் அதிமுகவுக்குள்ள அறுவடை செய்வதற்கு வந்தால் எடப்பாடி கட்டுப்பாட்டில் அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க. இதை எதிர்பார்த்த
எடப்பாடி அண்ணாமலை எங்கேயாவது தள்ளி விடலான்னு பார்க்குறாரு. கோவை கிழக்கு மேற்கு வானதி அங்கே அந்த அம்மா கெட்டியாக உட்காந்துருச்சு. இப்படி உள்கட்சி சச்சரவுகளை டெல்லி தீர்த்து வைக்க முடியாமல் திணறுகிறது. முதல் பட்டியல் தயாராகிடுச்சு, அப்புறம் அதை வீசிட்டு 2வது பட்டியல், 3வது பட்டியல், இப்போ ஓடிட்டுருக்கு 3வது பட்டியல். இது முடிவதற்கு தேர்தல் நெருங்குவதற்கும் சரியாக இருக்கும். இல்லை வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருமே. ஆமாம், அதுக்குள்ளே வந்துடும். இருந்தாலும் பரபரப்பாக அந்த புது பட்டியல் தயார் நிலையில் வருவதற்கு இன்னும் ஓரிரு நாளில் வந்துடும். சரிங்க. இப்போ அதே போல் காங்கிரஸ், அதே போல் பாஜக ஒன்றுனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ்குள்ள வெறுமனே கட்சி நலனை தாண்டி ஒரு சிலருடைய நலன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிமணி குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் தொடங்கி 5 கோடி ரூபா வரைக்கும் 2 கோடின்னா பல கோடி கணக்கில் ரூபா எம்எல்ஏ சீட்டுக்கு பேசப்படுறதா ஒரு செய்திகள் போடுறாங்க, பார்க்க முடியுது. காங்கிரஸ்குள்ளே என்னதான் நடக்குது? ஏன்னா இன்னைக்கு ராஜ்பவன் வெளியே போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அசீனாக்கு சீட்டு கொடுக்கலன்னு. காங்கிரஸில் என்ன நடக்குது சார்? காங்கிரஸ் பட்டியலை எடுத்துகிட்டு எல்லாம் சொட்டர் போட்டு டெல்லி ஃப்ளைட்டில் இறங்கி எல்லாம் ராகுல் காந்தி வீட்டுக்கு போனாங்க. இந்த பட்டியலை முதல்ல கிழிச்சு வீசி எல்லாம் கிளம்புங்கன்ட்டு. ஏன்? பட்டியலுக்கு முன்னாடியே பணம் வாங்கின பட்டியல் போயிடுச்சு. 50 லட்சம் கொடுத்தோம், 1 கோடி கொடுத்தோம், 2 கோடி கொடுத்தோம். ரூபி மனோகரன் ஏரி மனோகரனாக மாறிட்டார். அவர் சீட்டு வாங்கி ஆகணும்னா அவர் பெரிய பில்டர், தங்கபாலுடைய பினாமி. அவர் 2 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அதே போல் வேளச்சேரி தொகுதியில் ஹசன் மௌலானா, அவர் மாணிக் தாகூருக்கு பணம் கொடுத்துருக்காரு. செல்வ பெருந்தகை வழியாக மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூருக்கு பல கோடி போயிருக்கு. வசூல் பண்ண ஒரு செல்வ பெருந்தொகை. இதெல்லாம் யார் யார் பணம் கொடுத்தாங்க எல்லா கதையும் ராகுல்கிட்ட கேசி வேணுகோபால் சொல்லிட்டாரு. இப்போ பட்டியல் என்பது ஒரு ஆள் மட்டும் அனுப்பக்கூடாது. பட்டியலை முடிவு பண்ண வேண்டியது நான். ஒரு தொகுதிக்கே 3 பேர் கொண்ட பட்டியலை கொடுங்க, 3இல் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இது 14 தொகுதிகள் திமுக கொடுத்துருக்கிற 28ல் 14 தொகுதிகள் காங்கிரஸே வராதுன்னு காங்கிரஸ்காரே ரிப்போர்ட் கொடுக்குறான் ராகுல் காந்தி. அதில் இன்னொன்று என்னென்னா, சில நாளிதழ்கள் என்ன போடுறாங்கன்னா, அந்த தொகுதியெல்லாம் லோக்கலில் இருக்கிறவங்களே ஒத்துழைக்க மாட்டாங்களா, திமுககாரங்களே ஒத்துழைக்க மாட்டாங்களா. கருணாஸ் தொகுதி திருவாடானை, அது பேரை கருணாஸ் தொகுதி ஆகி போச்சு. கருணாஸ் வேறு தொகுதிக்கு போயிட்டாரு. திருவாடானையில் அந்த வேட்பாளர் கரு மாணிக்கம், அவங்க அப்பா எதிர்கட்சி தலைவர் ராமசாமி, அவர் அந்த தொகுதி எம்எல்ஏ. அவங்க தாத்தா அவர் தாத்தா பேர் கரியமாணிக்கம் அம்பலம், அவர் ஏறக்குறைய 3 தடவை எம்எல்ஏ. தொகுதிக்கே வரமாட்டாங்க. திருவாடானை தொகுதி நீங்கள் கடலோர மாவட்ட தொகுதி. அது மீனவர்கள், தலித்துக்கள், அதாவது பிஎல், இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள், இப்படி முக்குளத்தோர்கள் வாழுகிற பகுதி. கருமாணிக்கு அங்கே வரவே மாட்டார். ஒரு மருத்துவமனை ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு சென்னவன், இப்போ அவர் திமுகவில் இருக்கார், அமைச்சராக இருந்த காலத்தில் மருத்துவமனையை ஆரம்ப சுகாதாரமாக நிலையமாக தரம் இறக்கிட்டாங்க. இது அந்த மக்கள் ஏறக்குறைய தொண்டி நம்புதால பாசிப்பட்டணும். கடற்கரை ஓரத்தில் ஏறக்குறைய 30,000 முஸ்லீம்களும் ஒரு 20,000 மீனவர்களும் இருக்கக்கூடிய நகரம் மருத்துவமனையே இல்லை. எத்தனை ஆண்டு காலமா? ஒரு 30 ஆண்டு காலமாக இல்லை. பல போராட்ட மக்கள் கருமாணிக்கம் கண்டுக்கிறதே இல்லை. அப்போ இது போன்றதான் காங்கிரஸுடைய நிலைமை. காங்கிரஸுக்கு காங்கிரஸ்காரே ஓட்டு போட மாட்டான். 14 தொகுதிகள் எல்லாமே பணம் கொடுத்தவன் சீட்டு வாங்கிட்டு ஜெயிக்க முடியும். இன்னும் பண்ணையார் அரசியல் தான் காங்கிரஸில் இருக்கு. இந்த தகவல் ராகுல் காந்திக்கு போகுது. மல்லிகார்ஜுன கார்கேக்கு செல்வ பெருந்தொகை காசை வாங்கிட்டு கொடுக்குறாரு, பாசி ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாரு. இப்படி பல அரசியல் அங்கே மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது. தினம் முதல் பட்டியல், 2வது பட்டியல் கிழிச்சு வீசப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி பாஜகவும் காங்கிரஸும் இன்று இல்லை நாளை இறுதி பட்டியல் வெளியாகி தேர்தல் வேலை ஆரம்பிக்கப்படும்னு காங்கிரஸ் கட்சி, பாஜக தலைமைகளே இதை பத்திரிகைகளுக்கு கசிய விட்டு கொண்டு இருக்கிறார். சரி, இப்போ நிறைவாக கேட்க வருது. ப்ரெஸ் மீட்டில் அன்றைக்கு மத்திய அமைச்சர் அவர்கள் பேசும்போது திமுகவுடைய சொத்து பட்டியல்களை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
சொத்துக்களை நாங்கள் அமைச்சருடைய சொத்துக்கள் இதெல்லாமே பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது சாத்தியமானதா? அமைச்சருடைய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, பீஸ் கோயிலுக்கு முதல்ல எத்தனை கோடி பணம் போச்சுன்னு அதை முதல்ல விசாரிக்கணும். பீஸ் கோயிலுக்கு ஏன் திமுக அமைச்சர் மீது இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்ய விடவில்லை? ஆ, இது பீஸ் கோயிலுக்கு போகலையா, இல்லை போன கணக்கு தெரியுமா? திமுக 5 ஆண்டு காலம் 5 லட்சம் கோடி ரூபாயை திருடியிருக்கு. 5 லட்சம் கோடி கடனாக இருக்கு. ஏதாவது வேலை நடந்திருக்கா தெரியுதா? ஏதாவது பிரமிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்டுமானம் நடந்திருக்கா? இல்லை. எங்கே 5 லட்சம் கோடி போச்சு? 5 லட்சம் கோடி கடனானது எங்கே? வருஷம் 2.5 லட்சம் கோடி பட்ஜெட்டு. 5 வருஷத்தில் 12 லட்சம் கோடி எங்கே? இப்படி பல விஷயம் இருக்கு. திமுகவை பொறுத்தவரை நாக்பூர் வரை பூட்டியை அனுப்பியிருக்கு. பாஜக தலைமை வரை பூட்டி அனுப்புவதனால தான் யாரும் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ விஜிலன்ஸ் எந்த துறை திமுக பக்கம் திரும்பியே பார்க்கல. காலம் போய் கடைசியில் கட்சி தோக்க போகுது. இப்போ பீஸ் கோயிலுக்கு இப்போ தான் நினைவே வந்திருக்கு. யாரை ஏமாற்றுகிறார் பீஸ் கோயில்? பீஸ் கோயிலுக்கு முதல்ல எவ்வளோ பெட்டி போயிருக்கு என்பதையும் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.